லாபம் பெற விவசாயிகளை ஏற்றுமதியாளர்களாக்கும் நோக்கமே புதிய வேளாண் சட்டங்கள். படித்த விவசாய ஆதரவாளர்கள் முன்வைக்கும் வலிமையான கருத்துக்கள். புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் வித்துக்கள் போன்றவை அத்தியாவசியம் என்ற வகையிலிருந்து ஏற்றுமதி போன்ற பிரிவுக்கு மாற்றும் வகையில் இந்த சட்டங்கள் உள்ளன. இதுபோக விலை உத்தரவாதம், வேளாண் சேவைகள் திருத்தம் என இரு திருத்தங்களை செய்து இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆனால் நெல்லும் கோதுமையும் அரசால் ஒரு குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படும். மற்றபடி தனியார் ஒரு பக்கம் விவசாய விளைபொருட்களை அடிமாட்டு விலைக்கு வாங்குவார்கள் என்ற அச்சத்தை விவசாயிகள் மத்தியில் எதிர்க்கட்சிகள் மட்டும் அல்லாமல் இதுவரை விவசாயிகளை ஏமாற்றி வரும் கமிஷன் ஏஜென்ட்டுகள், மண்டி முதலாளிகள் தூண்டி வருகின்றனர். ஆனால் மத்திய அரசோ அப்படி அல்ல, எங்களின் நேரடி கொள்முதல் எப்போதும் போல் நடக்கும். ஏனெனில் குறைந்தபட்ச விலையில் நேரடி கொள்முதல் இல்லை என்றால் நாம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கான நியாய விலை கடைகளை நடத்த முடியாது. அதனால் நேரடி கொள்முதலும் ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு புறம் அந்த விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பவர்கள் வெளிச்சந்தையில் நேரடியாக விற்றால் அது கூடுதல் லாபம் என்று கருதியே விவசாயிகளுக்கான கூடுதல் சந்தை வாய்ப்புகளை இந்த சட்டங்கள் அளிக்கிறது என்கிறது அரசின் இந்த வாதம். இது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம் என கருதப்படுகின்றது. விவசாயிகள் நஷ்டமின்றி விற்கவும் குறைந்தபட்ச லாபம் பெறவும் ஒரு குறைந்தபட்ச விலை எப்பொழுதும் உண்டு. அரசு கொள்முதலும் உண்டு. அதற்கு மேல் நல்ல விலை இருந்தால் தாராளமாக விற்கலாம் என்ற அரசு சொல்வதும் ஏற்புடையதே என்று நடுநிலையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அரசின் இந்த முயற்சி இது எதை நோக்கி செல்கிறது என்றால் ஏற்றுமதியை நோக்கி செல்கிறது என்று கூறுகிறார்கள் அவர்கள். அதாவது இங்கு அத்தியாவசியம் என்று சொல்லி அரிசி, கோதுமை, பருப்பு என பல விவசாய பொருட்கள் தேக்கி வைக்கப்படுகின்றன. அவைகள் வீணாக போவதும் உண்டு. இந்த சூழ்நிலையில் மிகுந்த கட்டுப்பாட்டிற்கு இடையில் ஏற்றுமதி உண்டானால் அதனால் பொருட்கள் பாழாகாமல் அந்நிய செலாவணி அதிகம் கிடைத்து விவசாயம் மேலும் உயர வாய்ப்பு உண்டு என்பதே நடுநிலையாளர்களின் வாதமாக உள்ளது. இதற்காக அவர்கள் கூறுவது என்னவென்றால் இந்தியாவின் பரப்பில் 50 ஒரு பங்கு கூட இல்லாத வியட்நாமும், பர்மாவும், தாய்லாந்தும் உலகிற்கே அரிசி விற்கின்றது. பாகிஸ்தான் கூட அரிசி, கோதுமையை ஏற்றுமதி செய்கின்றது. ஆனால் இந்தியாவிலிருந்து பாசுமதி போன்ற சில வகை அரிசிகள் மட்டுமே பெரும் கட்டுப்பாட்டுடன் ஏற்றுமதியாகின்றது. இது மிக சிறிய அளவே ஆகும். மீதமெல்லாம் உணவு பாதுகாப்பு என்று இங்கு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்தியாவில் உணவு பஞ்சம் இல்லை எனும் நிலையில் அரசு அதை வெளியே விற்பனை செய்ய எண்ணுகின்றது. ஏற்றுமதிகள் பெருகினால் நமக்கு அந்நிய செலாவணி பெருகும், விவசாயிகளுக்கும் லாபம் வரும் என்பது அரசின் கணக்கு. இப்பொழுது வெங்காயம் ஏற்றுமதியாகும். ஆனால் ஒரு கட்டத்தில் நாட்டில் தட்டுப்பாடு என்றால் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கின்றோம் அல்லவா? அப்படி உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு வந்தால் அதையும் தடை செய்வோம் என்கின்றது அரசு. இது நியாயமான விளக்கமாகவே படுவதாக நடுநிலையாளர்கள் கூறுகிறார்கள். விவசாயத்தில் வாழை சாகுபடி கணிசமான லாபம் தருகிறது. அதுவும் எப்பொழுது லாபம் என்றால் ஏற்றுமதி சரியாக இருக்கும் காலங்களில் மட்டுமே லாபம். ஏற்றுமதி இல்லை என்றால் அதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. விவசாயி செய்யும் செலவுக்கு ஒரு வாழைத்தார் 2000 ரூபாய்க்கு சென்றால்தான் கட்டுப்படி ஆகும். அந்த விற்பனை இந்தியாவில் சாத்தியம் இல்லை. ஏற்றுமதி ஒன்றேதான் வழி என கூறப்படுகின்றது. இந்தியாவில் திடீரென தக்காளி தெருவெல்லாம் கிடக்கும், காய்கறி தேடுவாரற்று கிடைக்கும். விலையில்லா நிலையில் விவசாயிகள் அழுவார்கள். இதையே ஏற்றுமதி என்று சொல்லி பாருங்கள், அவை நிச்சயம் நல்ல காசுக்கு செல்லும். விவசாயி நஷ்டப்பட மாட்டார். எனவே தேவைக்கு அதிகமாக இருப்பதை விற்பது ஒன்றும் தவறு அல்ல. இதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அரசியல்வாதிகள் விடமாட்டார்கள். இதற்கு முன்பு மாணவர்கள் உட்பட எல்லோரையும் பயமுறுத்தி தூண்டிவிட்டு அரசியல் செய்யும் கூட்டம் இப்பொழுது விவசாயிகளையும் தூண்டிவிட கிளம்பிவிட்டது. ஏன் விவசாயிகள் திருத்த சட்டத்திற்கு இவ்வளவு எதிர்ப்பு? இவர்களுக்கு விவசாயிகள் மேல் அக்கறை சுத்தமாக இல்லை. இது விவசாயிகளை சுரண்டும் தனியார் சந்தைகள் உட்பட இரக்கமில்லா வியாபார கூட்டத்திற்கு பெரும் அடியாக அமையும். உழவர் சந்தை என வாய்க்கிழிய பேசுவார்கள். ஆனால் கூடையில் காய்கறிகளை எடுத்துச் செல்லும் வாய்ப்பை மட்டுமே அது தரும். ஆனால் 1000 கிலோ 2000 கிலோ என உற்பத்தி செய்யும் விவசாயி காய்கறிகளையோ அல்லது தானியங்களையோ எங்கு விற்பார்கள்? அவன் சந்தைக்கே செல்வான். அங்குதான் புரோக்கர் உலகம் ஆரம்பிக்கும். வியாபாரிகளோடு கைகோர்த்து அவர்கள் விவசாயத்தை சுரண்டுவதுதான் உலகின் மிகப்பெரிய சுரண்டலாகும். ஆம், உதாரணத்திற்கு ஒரு கத்தரிக்காய் மூட்டை 1000 ரூபாய்க்கு விற்று கொடுத்தால் அவன் புரோக்கர் கமிஷன் 200 ரூபாய், இதுபோக வாடகை, சந்தை கமிஷன் என உறிஞ்சப்பட்டு விவசாயிக்கு கைக்கு கிடைப்பது வெறும் 400 அல்லது 500 ரூபாய் தான். உண்மையில் அந்த மூட்டை 3000 ரூபாய்க்கு செல்லும். ஆனால் புரோக்கரும் வியாபாரியும் செய்யும் தந்திரம் விவசாயிகளை சுரண்டும். இதை தடுக்க சொன்னால் கருணாநிதி அதை செய்யாமல் உழவர் சந்தை என்று உழப்பிவிட்டார். அவர் செய்தது உழவர் துரோகம், மிக பெரும் துரோகம்.
காங்கிரஸ் விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய் என சொல்ல வருமே தவிர ஒரு காலமும் இந்த தனியார் கொள்ளைக்கும் விவசாய சுரண்டலுக்கும் முடிவு சொல்லாது. இங்கு விவசாய மானியமும் கடன் தள்ளுபடியும் இந்த வியாபார புரோக்கர் கூட்டத்திற்குத்தான் லாபமே தவிர விவசாயிக்கு மிஞ்சுவது வெறும் மண் மட்டுமே. முதன்முறையாக நரேந்திர மோடி அரசு விவசாயிகளின் விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கவும், கிடைக்கும் நல்ல விலை இந்த இடைத்தரக இம்சைகள் இன்றி கையில் கிடைக்கவும், அதனால் ஏற்றுமதி பெருகி நாட்டிற்கும் வருமானம் வரவும் சில நடவடிக்கைகளை எடுக்கின்றது. ஆனால் அது கைகூடக்கூடாது. அதற்குத்தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம். ஆனால் விவசாயிகள் சந்திக்கும் இன்னல் மிக பெரியது. பெருகிவிட்ட விவசாயி, ஆள் கிடைக்கா நிலையில் பெருகிவிட்ட வேலையாட்கள் கூலி, அவர்களின் போராட்டம் மிக பெரியதாக மாறிவிட்டது. இதிலும் வறட்சி, வெள்ளம், காற்று, மின்சாரம், பருவகால நோய் என எல்லாவற்றையும் தாண்டித்தான் அவன் உணவுப் பொருளை விளைய வைக்க முடிகின்றது. ஒரு கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு விற்றால் தான் அவன் வாழ முடியும். ஒரு கிலோ பருப்பு 800 ரூபாய்க்கு விற்றால் தான் அவன் தொடர்ந்து நிற்க முடியும். ஆனால் அதை நம் நாட்டில் செய்ய முடியாது. ஏராளமான மக்கள் தொகை கொண்ட நாட்டில் அதை அங்கு செய்தால் பல பேருக்கு உணவு கிடையாது. ஆனால் அப்படி செய்யாமல் விவசாயியால் வாழவும் முடியாது, உயரவும் முடியாது. இதனால் இங்கு உணவுப் பொருட்கள் எல்லோருக்கும் கட்டுப்படியாகும் விலையில் வழங்கவும், அதே நேரத்தில் விவசாயியும் வாழவும் பெரும் கட்டுப்பாடற்ற ஏற்றுமதி ஒன்றே வழி. இந்திய அரசு அந்த நோக்கில்தான் சட்டத்தை திருத்தியிருக்கின்றது. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விவசாயிகள் வேண்டுமென்றே தூண்டிவிடப்படுகின்றார்கள். இந்த அவல நிலைகளை போக்க புதிய விவசாய சட்டத்தை ஆதரிப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம், பாரதத்தை வல்லரசு ஆக்க தேசத்திற்கு துணை நிற்போம்.